நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் ஃபெயிலியர் வந்த உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறப்போ நம்ம ஃபெயில் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? உடனே ரூமில் போயிட்டு சைலண்ட்டாக இருப்போம். ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுவோம். இல்லை என்னால் முடியல, நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஃபெயிலியர் வந்த உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவோம். எமோஷ்னலாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் ட்ரூத் என்ன தெரியுமா? ஃபெயிலியர் வந்து டேஞ்சரஸ் கிடையாது. நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் தெரியுமா? அதுதான் ரொம்ப பெரிய டேஞ்சரஸ். ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஃபெயிலியர்னால் எண்ட் இல்லை. இது வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு. நம்மளோட லைஃப் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுது. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ ஒரு ஒரு பேபி நடக்க கற்றுக்கிறப்போ 100 டைம் விழுந்தால் கூட 1 மோர் டைம் சொல்லிட்டு ட்ரை பண்ணும். பட் நம்ம ஒரு தடவை ஃபெயில் ஆன உடனே லைஃப் ஓவர்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிடுவோம். அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. அப்படியே நம்ம அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து செல்ஃப் ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் ஒர்த் இல்லைன்னு சொல்கிறதுனால நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஃபெயிலியர் வந்து உங்களோட வேல்யூவை எப்போவுமே டிசைட் பண்ணாது. கம்பேர் பண்ணாதீங்க இன்னொருத்தவங்க கூட. அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, நான் இல்லை, நான் இன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா அவங்களோட சீசன் டிஃப்ரெண்ட், உங்களோட சீசன் வந்து டிஃப்ரெண்ட். ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றியும் நினச்சிட்ருப்போம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி பெட்டராக பண்ண முடியும் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஃபெயிலியர் வந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள். எஸ்கேப் ஆக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெயின் அதிகமாகும். எவ்ரி ஃபெயிலியரில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி லெசனாக எடுத்து நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ண ஒரு சின்ன ஸ்டெப் போதும். அதை டெய்லி பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் இங்கே ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபெயிலியர் வந்தால் எமோஷ்னலாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஃபெயிலியர் வந்த உடனே ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் கிட்ட போகிற ரோடில் நீங்கள் தான் பிளாக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ லேர்ன் or restart, prove yourself silently. ஓகேவா? Keep in touch. Thanks for watching this video. Thank you.